குரு சிஷ்ய உறவிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் தவிர வேறு யாரை குறிப்பிட முடியும்? தன் காரண அறிவை ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களையும் தான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு தீப்பிழம்பாக வாழ்ந்தவர் விவேகானந்தர். அதே சமயம் காளியின் பக்தியில் கரைந்து போய் சதா அவளின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே புற உலக நினைப்பு இல்லாமலே வாழ்ந்தவர் ராமகிருஷ்ணர். இவர்கள் இருவரும் ஒரே நிலையில் ஐக்கியமாவதென்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிமாணத்தில் நிகழ்ந்தது. விவேகானந்தர் முற்பிறவியில் யாராக இருந்தார்? அவர் ராமகிருஷ்ணரை எப்படி சந்தித்தார்? ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு கடவுளை எப்படி காட்டினார்? போன்ற அரிய தகவல்களை இனிவரும் பதிவுகளில் அத்தியாயங்களாக பார்க்கலாம். கல்கத்தாவில் ஒரு பகுதியான சிம்லா எனும் பகுதியில் மிகுந்த செல்வாக்கோடு வாழ்ந்த தத்தா குடும்பத்தில் துர்காச்சரண் தத்தா தனக்கு மகன் ஒருவன் பிறந்ததும் உலகை துறந்து சன்னியாசியாகி அந்த மகன் விஸ்வநாத் தாயின் அன்பான பாதுகாப்பில் வளர்ந்து கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தலை சிறந்த வழக்கறிஞராக விளங்கினார். ஏராளமான பணத்தை அவர் சம்பாதித்ததை தண்ணீர் போல பெரும்பாலும் தர்ம காரியங்களுக்காகவே செலவழித்தார். அவருடைய மனைவி புவனேஸ்வரி தேவி பல்வேறு திறமைகளும் நல்ல குணங்களும் ஆழ்ந்த கடவுள் பக்தியும் பொறுமையும் நிறைந்தவர். இந்த மகிழ்ச்சியான தம்பதிகளுக்கு 1863ஆம் ஆண்டில் இறைவனின் திருவருளால் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை நரேந்திரன்தான் பிற்காலத்தில் உலகம் போற்றும் உத்தமரான சுவாமி விவேகானந்தர். இளம் வயதிலிருந்தே நரேந்திரன் தன் நண்பர்கள், விளையாட்டு தோழர்கள் மத்தியில் தனி திறமை பெற்றவராக விளங்கினார். நல்ல வலிமையான உடலும் வீரியமுள்ள அறிவாற்றலும் அதே நேரத்தில் மிகவும் இரக்கமுள்ள சிந்தனையோடும் நரேந்திரன் பிறந்திருந்தார். சிறந்த புத்தி கூர்மை, அசாதாரண நினைவாற்றல், ஆழ்ந்த சிந்தனை, தெளிவான ஞானம், சத்தியத்திடம் அளவற்ற பற்று, யாரையும் மதிக்காத, யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரத்தன்மை, துணிச்சலான செயல்திறமை, இவற்றோடு ஏழைகளிடம் அளவு கடந்த கருணை ஆகிய குணங்களால் நரேந்திரன் எல்லோரும் கண்டு அதிசயத்தக்கவனாக விளங்கினார். படிக்கத் தொடங்கியதும் பல துறைகளிலும் குறிப்பாக வரலாற்றிலும் தத்துவத்திலும் மிகுந்த தேர்ச்சி பெற்று விளங்கினார். உடற்பயிற்சியிலும் சிறந்த நிபுணனாகவே விளங்கினார். இசையிலும் நல்ல திறமை பெற்றிருந்தார். அவருடைய தந்தைதான் இப்படி எல்லா வகையிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்க உற்சாகமூட்டுபவராக இருந்தார். மத ஒருமைப்பாடே அடிப்படையாக அமைந்த சமய வாழ்வில் இயல்பாகவே நரேந்திரனுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. சிறுவனாக இருக்கும் பொழுது மண்ணால் செய்த இறைவனின் திருவுருவங்களை வாங்கி பூஜை செய்து அதன் முன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார். ஒருநாள் வீட்டின் உட்பகுதியில் தனியாக இருந்த அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டு தியானத்தில் அமர்ந்தார். நெடுநேரமாகியும் அவரை காணாத பெற்றோர்களும் மற்றவர்களும் வீடு முழுவதும் அவரை தேடி காணாமல் இறுதியில் வீட்டின் மூலையில் தனியாக இருந்த அந்த அறையின் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நரேந்திரன் உலகையே மறந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரை பிடித்து அசைத்து உலுக்கி உலக நினைவுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு சிறு வயதிலேயே தியானத்தில் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். அந்த காலத்தில் இளைஞர்கள் போல் அப்போது மிகுந்த புகழோடு விளங்கிய சமய இயக்கமான பிரம்ம சமாஜத்தில் அவர் சேர்ந்திருந்தார். அதன் தலைவரான மகரிஷி வேதாந்திரநாத் தாகூரிடம் உபதேசத்திற்காக அவ்வப்போது செல்வார். நரேந்திரனிடம் யோகிக்குரிய பல அடையாளங்களைக் கண்ட தேவேந்திரர் அவரை ஆழ்ந்த தியானம் செய்யுமாறு உற்சாகமூட்டினார். ஆழ்ந்த தியானம் செய்தபொழுது தெய்வீக காட்சி ஒன்று நரேந்திரனுக்கு தோன்றியது. அது பற்றி அவர் பிற்காலத்தில் கூறும்போது, ஒவ்வொரு நாளும் நான் படுக்கைக்கு போகும்போது 2 காட்சிகள் என் மனக்கண் முன் வந்து நிற்கும். ஒன்றில் நான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆற்றல் கொண்டவனாகவும் பெரும் செல்வமும் ஆட்களும் அரண்மனையும் உடையவனாகவும் உலகம் முழுவதும் என்னை புகழ்ந்து வரவேற்கும் உன்னத நிலையில் இருப்பேன். உண்மையிலேயே அத்தகைய நிலையை அடையும் ஆற்றல் என்னிடம் இருந்ததை அப்போது நான் திடமாக உணர்ந்தேன். அடுத்த வினாடியே மற்றொரு காட்சி தோன்றும். அதில் கௌபீனம் அணிந்தவனாய் பிச்சை எடுத்துக்கொண்டு மரத்தடிகளிலும் மற்ற இடங்களிலும் இரவுகளை கழித்து உலகம் முழுவதும் சுற்றும் துறவியாக கடவுள் ஒருவரையே நம்பி வாழ்பவனாக இருப்பேன். இந்த வாழ்க்கையையும் என்னால் நடத்த முடியும் என்ற ஆழ்ந்த உணர்வு எனக்கு தோன்றும். இந்த 2 காட்சிகளில் 2வது காட்சியே என் மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு துறவியைப் போன்று பெருந்தன்மையாக வாழும் வாழ்க்கை உலகிலேயே புனிதமானது என்றும் அதனால் சந்நியாசி ஆகிவிடுவது என்று எண்ணினேன் என்று கூறியுள்ளார். ஆழ்ந்த படிப்பிலும் கூர்மையான அறிவாலும் நரேந்திரன் வாதம் புரிவதில் இணையற்ற திறமை பெற்றிருந்தார். தனக்கு சாதகமான கருத்துக்களை வரிசையாக அடுக்கி எதிரிகளை திணறடைத்து எப்படிப்பட்டவர்களையும் வாயடைத்து நின்றுவிடும்படி செய்வார். கல்லூரியில் படிக்கும்போது நாத்திகவாதம் நிறைந்த மேல்நாட்டு தத்துவ நூல்களை ஆழ்ந்து கற்றார். பிறவியிலேயே கடவுள் நம்பிக்கை மிகுந்த நரேந்திரனின் கடவுள் நம்பிக்கையில் இந்த நாத்திக நூல்கள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தன. சில காலம் வரை அவரை கடவுள் நம்பிக்கையை இழக்கும்படி கூட செய்தன.
அவர் வெறும் சாஸ்திர படிப்பை மட்டும் சமயம் என்று கொள்ளவில்லை. கடுமையான பிரம்மச்சரியத்தையும் மற்றும் பல கடுமையான சாதனைகளையும் கையாண்டார். சாஸ்திரங்களில் கூறியபடி எளிய உணவு உட்கொண்டு வெறும் தரையில் படுத்து கடினமான தவங்களை செய்து கடவுளை காண விரும்பினார். உலகையே மறந்து மணிக்கணக்காக தியானம் செய்வார். இந்த நேரத்தில் அவர் மனதில் சந்தேகம் எழுந்து பெரிய போராட்டத்தை உருவாக்கி அவரை அமைதி இழந்தவனாக ஆக்கியது. ஆங்கில தத்துவவாதிகள் இந்து சமயம் கூறும் உருவக் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பகுத்தறிவு பகுத்தறிவு என்று அவர்கள் நுணுகி ஆராய்ந்து அதையே சுவையான காரண காரியங்களோடு படிப்பவர் மனம் கவரும் வகையில் எழுதி ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள சுய சிந்தனையும் பகுத்தறிவையும் மட்டுமே கடவுள் என்று கூறினர். எப்போதும் காரண காரியத்தில் அதிக விருப்பம் கொண்ட நரேந்திரன் அந்த கருத்துக்களை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் இளமையிலிருந்து அவர் கற்று வந்த இந்து சமய கருத்துக்களும் அவர் செய்து வரும் ஆழ்ந்த தியானமும் இந்த மேல்நாட்டு தத்துவ கருத்துக்கு எதிராக மனதில் எழுந்தன. சத்தியத்தை காண்பதில் ஆவலும் எதற்கும் துணிச்சலும் கொண்ட நரேந்திரனால் இரண்டு தத்துவங்களிலுமே அமைதி காண முடியவில்லை. மேல்நாட்டு தத்துவங்கள் படிப்பதற்கு சுவையாக ஒரு போதை மருந்து போல இருந்ததே தவிர முடிவான கருத்தை தரவில்லை. இந்திய தத்துவங்கள் மேலும் மேலும் விளக்கங்களையும் விரிவுரைகளையும் தந்ததே தவிர அனுபவபூர்வமாக நடைமுறையில் அதை நடத்தி காட்டும் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் சத்தியத்தை காணும் துடிப்பு மேலிட்டு அது ஏக்கமாகவே மாற தனக்கு அந்த கடவுளை காட்டுபவரை தேட ஆரம்பித்தார். அவர் சேர்ந்திருந்த பிரம்ம சமாஜம் அவருக்கு இதில் உதவும் நிலையில் இல்லை. எனவே கடவுளை காண வேண்டும் என்ற ஆவலில் அப்போது வங்காளம் முழுவதும் ஆன்மீக சாதனைக்கு பெயர் பெற்று விளங்கிய எல்லோராலும் மகரிஷி என்று அழைக்கப்பட்ட தேவேந்திரநாத் தாகூரிடம் சென்றார். ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் தந்த பதில் நரேந்திரனுக்கு திருப்தி தரவில்லை. மறுபடியும் கடவுளிடம் தன்னை அழைத்துச் செல்பவரை தேடிக்கொண்டிருந்த அந்த நெருக்கடியான நேரத்தில்தான் நரேந்திரர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சுரேந்திரநாத் மித்ராவின் வீட்டில் 1880ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சந்தித்தார். அப்போது அவர் கல்வியில் BA முதலாம் ஆண்டு தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தார். அந்த சந்திப்பில் நரேந்திரர் சில பாடல்களை பாடினார். அவரை பார்த்த குருதேவர் அவருடைய தோற்றத்தை உற்று கவனித்து அவரை பற்றி எல்லா செய்திகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார். பிறகு அவரை தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்படி அழைத்தார். பரீட்சையில் நரேந்திரன் தேறியவுடன் அவரின் தந்தை அவருடைய திருமண ஏற்பாடுகளுக்கு முனைந்தார். ஆனால் நரேந்திரனோ திருமணத்துக்கு பிடிவாதமாக மறுத்ததால் பேசிய திருமணங்கள் எல்லாமே நின்றுவிட்டன. அவருடைய உறவினரான ராமச்சந்திர தத்தா நரேந்திரரின் நோக்கத்தை அறிந்து அவரை பாராட்டினார். ஒருநாள் அவரிடம், ஏன் கடவுளை காண வேண்டும் என்று நீ இங்கும் அங்கும் அலைகிறாய்? உனக்கு உண்மையிலேயே கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தட்சிணேஸ்வரத்துக்கு சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார் என்றார். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நரேந்திரரை தட்சிணேஸ்வரம் போக அழைத்ததும் தன்னுடைய சில நண்பர்களுடன் நரேந்திரன் தட்சிணேஸ்வரத்துக்கு புறப்பட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம்முடைய மகத்தான சீடன் தன்னை முதலில் சந்தித்தவற்றை கீழ்வருமாறு கூறியிருக்கிறார். நரேந்திரன் மேற்கு வாசல் வழியாக இந்த அறைக்குள் வந்தான். அவனோடு வந்தவர்கள் உடை, உடல் இவற்றின் அழகில் நல்ல கவனம் செலுத்தி இருந்தனர். இவனோ அதை பற்றி சிறிதும் கவலைப்பட்டவனாக தெரியவில்லை. வெளி உலகம் பற்றி சிறிதும் அக்கறை இல்லாதவனாக அவன் இருந்தான். அவனுடைய மனம், உள்ளார்ந்த மனத்தின் ஒரு பகுதி எப்போதுமே தியானத்தில் மூழ்கி கிடப்பது அவனது கண்களில் இருந்து தெளிவாக தெரிய வந்தது. உலக ஆசைகள் நிறைந்த கல்கத்தா நகரில் இருந்து இப்படிப்பட்ட ஆன்மீகம் நிறைந்த இளைஞன் வருவதைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். தரையில் ஒரு பாய் போடப்பட்டிருந்தது. நான் அதன் மேல் அவனை உட்கார சொன்னேன். அவனோடு வந்த நண்பர்கள் உலக இன்பங்களை விரும்பும் சராசரி இளைஞர்களாகவே இருந்தார்கள். என் வேண்டுகோளுக்கு இணங்கி நரேந்திரன் சில வங்காள பாடல்களை பாடினார். அவன் ஆத்மாவோடு கலப்பதற்கு துடிக்கும் துடிப்பை பொங்கி வரும் உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் பாடல்களாக அவை இருந்தன. அளவற்ற ஏக்கத்தை அவன் அந்த பாடல்களில் வெளிப்படுத்தினான். அதை கேட்டு என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உலகையே மறந்து நான் சமாதியில் ஆழ்ந்து விட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நரேந்திரரின் வார்த்தைகளில் காண்போம். நான் பாடல்களை பாடினேன். சிறிது நேரம் கழித்து திடீரென்று அவர் எழுந்தார். என் கையை பிடித்து என்னை அறைக்கு வெளியே இருந்த அந்த அறையின் வடக்கு வராந்தாவிற்கு அழைத்து வந்தார். பிறகு கதவை மூடிவிட்டார். அங்கே நாங்கள் இருவருமே தனியாக இருந்தோம். அவர் எனக்கு எதையோ தனியாக உபதேசம் செய்யப் போகிறார் என்றே நினைத்தேன். ஆனால் அவரோ நான் சற்றும் எதிர்பாராத வகையில் என் கைகளை பிடித்துக் கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் சிந்தத் தொடங்கினார். பின்னர் அளவற்ற பக்தியுடன் என்னிடம், ஓ, எவ்வளவு காலம் கழித்து நீ வந்திருக்கிறாய். என்னை இவ்வளவு காலம் காக்க வைக்கும் கடுமையான மனம் உனக்கு எப்படி உண்டாயிற்று? உலக ஆசை பிடித்த மக்களின் பேச்சை கேட்டு கேட்டு என் காதுகள் எரிந்து போய்விட்டன. என் மனதில் பொங்கும் ஆன்மீகத்தை அதை புரிந்து கொள்ளும் ஒருவரிடம் சொல்ல நான் எவ்வளவு துடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படியே தேம்பி தேம்பி அழுதபடி அவர் பேசிக் கொண்டிருந்தார்.
பிறகு 2 கைகளையும் கூப்பி என்னை வணங்கியபடி என்னை பார்த்து, பிரபு நாராயணனின் அவதாரமாகிய நரமுனிவரே, நீ மனித குலத்தின் துயர் தீர்க்கவே இப்போது நீர் பிறந்துள்ளீர் என்பதை நான் அறிவேன் என்றார். அவருடைய பேச்சுக்களையும் நடத்தையும் கண்டு ஆச்சரியமடைந்த நான், எப்படிப்பட்ட பைத்தியத்தை நான் காண வந்திருக்கிறேன். இவர் நிச்சயம் பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் விஸ்வநாத தத்தாவின் மகனாகிய என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவாரா என்று நினைத்தேன். அப்போது அவர் திடீரென்று தன் அறைக்கு சென்று இனிப்பு, கற்கண்டு, வெண்ணெய் முதலியவனை கொண்டு வந்து தன் கையாலேயே என் வாயில் ஊட்டத் தொடங்கினார். என் கையில் கொடுத்து விடுங்கள், என் நண்பர்களோடு நான் சாப்பிடுகிறேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கவே இல்லை. உன் நண்பர்களுக்கு நான் வேறு தருகிறேன் என்று சொல்லியபடி அந்த இனிப்பு முழுவதையும் அவரே என் வாயில் ஊட்டி நான் தின்று முடித்த பிறகே என்னை விட்டார். பிறகு என் கைகளை பிடித்து கொண்டு, கூடிய விரைவில் நீ மட்டும் என்னிடம் தனியாக வருவதாக சத்தியம் செய் என்று கெஞ்சினார். அவருடைய கெஞ்சலை தாங்க முடியாமல் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் நண்பர்களிடம் திரும்பினேன். நண்பர்களோடு கலந்து கொண்டு ராமகிருஷ்ணர் மற்றவர்களிடம் பேசும் பேச்சையும் அவரது நடவடிக்கையும் கூர்ந்து கவனித்தேன். அவருடைய ஆன்மீக பேச்சில் இருந்தும் ஆனந்த நிலையில் இருந்தும் அவர் உலக இன்பங்களை முற்றிலும் துறந்தவர் என்பதை அவருடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதையும் புரிந்து கொண்டேன். கடவுளை காண முடியும். நான் உன்னை பார்த்து உன்னோடு பேசுவது போல அவரையும் பார்க்கவும் அவரோடு பேசவும் முடியும். மனிதர்கள் தங்கள் மனைவிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வரும் பணத்திற்காகவும் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளை காண்பதற்கு யார் கண்ணீர் வடிக்கிறார்கள்? ஒருவன் அவரை காண உண்மையாக அழுது துடித்தால் அவர் அவனுக்கு தன்னை காட்டி அருள்வார் என்று கூறினார். அவர் கூறிய இந்த பேச்சுக்களை கேட்டதும் என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அது சாதாரண சமய சொற்பொழிவாளரின் பேச்சாக இருக்கவில்லை. அவருடைய அனுபவத்தின் ஆழத்திலிருந்து அந்த சொற்கள் பாய்ந்து வந்தன. ஆனால் என்னால் அவருடைய இந்த பேச்சோடும் அவருடைய நடத்தையையும் இணைத்து பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவருடைய துறவின் அளவையும் என்னால் குறைத்து மதிப்பிட முடியவில்லை. அவர் ஒரு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அதிர்ஷ்டம் செய்த சிலரே அவரை போல் உலகத்தை துறக்க முடியும் என்று நினைத்தேன். அவர் பைத்தியமாக இருந்தாலும் அவர் துறவிகளுக்கெல்லாம் துறவி, உண்மையான ஒரு மகான். அதற்காக மட்டுமே மனித சமூகம் முழுவதும் அவரை போற்றி வணங்க வேண்டும் என்று நினைத்தேன். இத்தகைய ஒன்றுக்கொன்று முரண்பாடான எண்ணங்களோடு அவரை வணங்கி கல்கத்தா போக என்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்று திரும்பினேன். இப்படி முரண்பாடான எண்ணங்களோடு கல்கத்தாவிற்கு புறப்பட்ட நரேந்திரர் 1 மாதம் கழித்து ராமகிருஷ்ணரை மீண்டும் சந்திக்க வந்தபோது நடந்த நிகழ்வுதான் நரேந்திரரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.